இந்த செய்தியாளர் கூட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தனியார் மயப்படுத்துதலை தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் அந்த குழுவில் ஏற்றுக்கொண்டாரா? இது தனியார் மயப்படுத்துவதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளப் போகிறதா, எதிர்க்கப் போகிறதா என்பதை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அது சொல்ல வேண்டும் என்று நாங்கள் முதல்வர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஆக இப்படியெல்லாம் வருமே என்று சொன்னால் மின்சாரத்தின் விலை இன்றைக்கு குறைந்தபட்ச விலை என்பது 4 ரூபாய் 90 பைசா. இதுக்கு தான் மானியம் கொடுத்து நமக்கு எட்டுற மாதிரி விலையில் வச்சுருக்காங்க. இப்போ இனிமே இவங்க சொல்கிற மாதிரி 80% கூட்டினாங்கன்னா 8 ரூபா 43 பைசா வரும் ஒரு யூனிட். மாநில அரசு நிச்சயமாக நீண்ட காலத்திற்கு மானியம் அளிக்க முடியாது. இலவச மின்சாரம் என்பது சாத்தியமில்லாமல் போகும். மாநில அரசு மக்கள் கையில் இருந்து மின்சாரங்கிறது அந்நியப்பட்டு போகும். இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. என்ன தீர்ப்பில் சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இஸ் எ மெட்டீரியல் ரிசோர்ஸ், நாட்டினுடைய பொது வளம். இந்த பொது வளத்தை மாநில அரசு எல்லா மக்களுக்கும் பங்களிக்கிற மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் சும்மா சொல்லலை. அது சொல்லும்போது அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவா 39B என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் திருப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற மாதிரி மின்சாரங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை. தண்ணீர் எப்படி உரிமையோ, உணவு எப்படி உரிமையோ, வாழ்வது எப்படி உரிமையோ, அப்படிப்பட்ட அடிப்படை உரிமை இந்த மின்சாரம். இந்த மின்சாரத்தை தனியாரை வச்சுட்டு கொள்ளையடிக்கிறது என்பதை அனுமதிக்க முடியாது. அவர்கள் கொள்ளையடிக்க வேணுங்கிறதுக்காகவே நடுவண் அரசு எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விநியோக நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளவு காலம் நாம் உருவாக்கிய ஒரு பொது சொத்தை ஒன்றுமே இல்லாமல் தனியார் கைக்கு மாற்றி கொடுத்தாக்க மட்டும் மின்சாரங்கிறது தனியார்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே அமையுமே தவிர மக்களுக்கு மின்சாரம் எட்டாது. மக்களிடமிருந்து மின்சாரம் தள்ளி போய்விடும். நாம் காலனி ஆதிக்கத்தின் போது இருந்த ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தமிழக மக்களை, இந்திய மக்களை தள்ளுகிறது நடுவண் அரசு. இதற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் போராட்டங்கள் துவங்கி இருக்கின்றன. பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கின்றன. ஆகவே மக்கள் இந்த பிரச்சனைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. இந்த மின்சார சட்டம் கடந்த 5 முறை எப்படி கைவிடப்பட்டதோ அப்படியே கைவிடப்பட வேண்டும். நடுவண் அரசு தனது சட்டத்திற்கு மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த அத்தனை மின்சார விதிகளையும் திரும்ப பெற வேண்டும். மின்சார சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு எதிரான அமைப்புகளை எல்லாம் நடுவண் மின்துறை அமைச்சகம் விதியாக கொண்டு வந்திருக்கிறது. அந்த விதியெல்லாம் திரும்ப பெற வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜிஎன்ஏன்னு போட்டு ராஜஸ்தானில் இருக்கிறவன் ஆந்திராவுக்கு வித்தாக்க தமிழ்நாட்டில் இருக்க பணம் கட்டணும்னு சட்டம் சொல்லவே இல்லை. சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா, யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் பணம் கட்டணும்னு தான் சொல்லியிருக்கு. அவங்கள சூரிய ஒளிக்கார காற்றாலைக்காரெல்லாம் ரொம்ப உற்பத்தியாளர்களும் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பணம் மானியமாக கொடுக்கறதே நம்ம பணத்தை தான் கொடுக்குறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.